மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்த மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் விஜய் கட்சியினர் குறித்த ஒரு உரையாடல் வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க எங்க எங்க கட்சி தலைவர் விஜய்க்கு நாங்க தேவைப்பட்டா தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதை இது இந்த மாதிரியான கூட்டம்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஆண்களும் பெண்களும் பேசுவாங்களா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்கிறது எல்லோருமே பேசுனது. பொன்ராஜ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதுவரையும் விஜய் ஆதரிச்சு இருந்தவங்க கூட இந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டாங்க. என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு ஒருத்தலன்னு பேசுற உலகத்திலே எந்த அரசியல் தலைவராது என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு ஒருத்தலன்னு மேடையில பேசி கேட்டிருக்கீங்களா? ஆனா இவர் பேசினாரு, என் பொண்டாட்டி அந்த அளவுக்கு ஒருத்தலன்னு தான் ரசிகர் மத்தியில சொல்லி ரசிகர்களும் ஆம்பளை பொம்பளை கை தட்டுறாங்க. எங்க தலைவன் பொண்டாட்டி சங்கீதா ஒருத்தலையாம்டா அப்படின்னு கை தட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நான் பலர் என்னடா விஜய் எதுவும் மாற்று சக்தின்னு பார்த்தா இது என்ன பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கோமாளி மாதிரி இருக்கே, இவர் பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக இருக்கு, சமூக நீதி இதெல்லாம் எதுனே தெரியாத ஒரு அரசியல் வடிவம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாத ஒரு கட்சியா இருக்கே, இவருடைய பேச்செல்லாம் கேட்க காமெடியா இருக்கே, கோமாளித்தனமா இருக்கேன்னு எல்லாருமே பயந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பிஜேபியோட மோசமான சக்தி, சாதி மதவாத சக்தி மாதிரி இது ஒரு ரசிக வரி பிடிச்ச கூட்டம் அப்படின்னு எல்லாருமே பதறி பேசினாங்க. பொன்ராஜ் மட்டும் இல்லை,